தமிழ் கழுகு. முதலமைச்சரை ஜெயிக்க வைக்க வேலை பார்த்தவரையே அவருக்கு போட்டியா களமிறக்க திட்டம் போட்டிருக்காராம் இபிஎஸ். கடந்த 3 சட்டமன்ற தேர்தலையும் கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்டு வர்றாரு. முதல் முறையா 2011 தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டப்ப அந்த தொகுதியோட மாவட்ட செயலாளரா இருந்தவர் VS பாபு. திமுகவோட தளபதிக்கே தளபதியா இருந்து தேர்தல் வேலையை பார்த்தவர் தான் புரசை VS பாபு. அந்த தேர்தலுக்கு பிறகு திமுகவோட ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைஞ்சாரு. சமீபத்துல கொளத்தூர், பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளரா அதிமுகவில் நியமிக்கப்பட்டிருக்காரு புரசை VS பாபு. ஏற்கனவே அதிமுகவில் மாவட்ட செயலாளரா இருந்த வெங்கடேஷ் பாபுவை நீக்கிட்டு VS பாபுவை மாவட்ட செயலாளராக இபிஎஸ் போட்டதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் கணக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர்ல தான் போட்டியிடுவாரு அப்படிங்கறதுனால அவரை எதிர்த்து VS பாபுவை களமிறக்க திட்டமா. ஏற்கனவே திமுகவுல கொளத்தூர் தொகுதியில தேர்தல் வேலை பார்த்து ஸ்டாலினோட இருந்ததுனால தொகுதியோட நெளிவு சுழிவுகள் பாபுக்கு தெரியும்னோ ஸ்டாலினை எதிர்க்க இவர்தான் நல்ல சாய்ஸ்னு நினைக்கிறாராம் இபிஎஸ். இன்னொரு பக்கம் என்னதான் அது முதலமைச்சர் தொகுதியா இருந்தாலும் தொகுதியை முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற அமைச்சர் சேகர் பாபுவை எப்படி சமாளிப்பாரு அப்படிங்கிறது தான் VS பாபுவுக்கான பெரிய டாஸ்க்னு சொல்றாங்க. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபுவுக்கும் திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போய் இருக்கிற VS பாபுவுக்குமான மோதலாத்தான் கொளத்தூர் களம் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. பல வருஷமா கட்சிக்கு உழைச்சவங்களை ஓரம் கட்டிட்டு திமுகவுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு பதவி கொடுக்கிறதா புலம்புறாங்களா நீலகிரி உடன்பிறப்புகள். தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் புதிய நிர்வாகிகளை நியமிச்சு தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டிருக்கு திமுக. இந்த நிலையில தான் நீலகிரி திமுகவுல புதிய நிர்வாகிகள் தேர்வு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கான். இது தொடர்பா சமூக வலைத்தளங்கள்ல படு கோபமா பதிவிட்டு வர்றாங்களா நீலகிரி மாவட்ட உடன்பிறப்புகள். குறிப்பா நீலகிரி மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினர்களா ஊட்டியைச் சேர்ந்த தம்பி இஸ்மாயிலும் குன்னூரை சேர்ந்த சுனிதா நேருவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுல தம்பி இஸ்மாயில் தேமுதிகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர். கலைஞர் கருணாநிதி கைதானப்ப இவரு பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காருன்னு சொல்றாங்க. அவருக்கு தான் இப்ப பதவி கொடுத்திருக்காங்கன்னு கொதிக்கிறாங்க. அதே போல குன்னூரை சேர்ந்த சுனிதா நேருவும் துணை பொதுச் செயலாளர் ராசாவோட தீவிர ஆதரவாளரா இருக்கிறதுனாலேயே கட்சி பதவியும் தேர்தல்ல குன்னூர் தொகுதியில சீட்டுமே கிடைக்கலாம்னு சொல்லப்படுறதும் உடன்பிறப்புகளை வருத்தமடைய வச்சிருக்கான். கட்சிக்காக எதுவும் செய்யாம நீலகிரி எம்பியோட ஆதரவாளர் அப்படிங்கிற தகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு பதவிகள் கொடுக்கிறதுக்கு லோக்கல் திமுகவுல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கான். நிர்வாகிகள்னு எத்தனை பேர் போய் வியூக வகுப்பாளருக்கு எதிராக புகார் கொடுத்தாலும் காது கொடுத்து கேட்காத விஜய் கண்மூடித்தனமா அவரை நம்புறாராம். டிவி சீரியல்கள்ல சூப்பர் ஸ்டார்களா வலம் வரக்கூடிய சில பேரு விஜயோட நெருங்கிய நண்பர்களா பல வருஷமா இருந்துட்டு வர்றாங்க. இவங்கள சிலர் விஜய் கிட்ட பர்சனலா பேசும்போது தாவேக்கவில உள்ள ஆரோக்கியமான வியூக வகுப்பாளர் பத்தி புகார் வாசிச்சிருக்காங்களாம். கட்சிக்குள்ள அவரால சில முன்னெடுப்புகள் தாமதமாகிறதாவும் சொல்லி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, கட்சி வேற. என்கிட்ட கட்சி பத்தின விஷயத்துல மூக்க நுழைக்கிற வேலையெல்லாம் கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸோட முகத்துக்கு நேராவே சொல்லிட்டாராம் விஜய். கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் அதே வியூக வகுப்பாளர் பத்தி புகார் சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்கிறது இல்லையா விஜய். இப்ப தாவேக்க தனக்கான ஒரு வார் ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் வேலை பார்த்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க தான் இதுல இருப்பாங்களாம். இந்த வார் ரூமையும் அதுல வேலை செய்ய போறவங்களையும் வழி நடத்த போறதே ஆரோக்கியமான வியூக வகுப்பாளர் தானா. இவ்வளவு பேர் புகார் சொல்லியும் கண்ணை மூடிக்கிட்டு அவரை ஏன் விஜய் நம்புறாருன்னு பனையூர்ல பட்டிமன்றமே நடந்துட்டு இருக்கான். கடலூர்ல நடந்த கோர ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தையும் பாதிக்கப்பட்டவங்களையும் எல்லாரும் பார்த்துட்டு போக அந்த தொகுதி எம்பி எட்டி கூட பார்க்கலன்னு கடும் கோபத்துல இருக்காங்களா கடலூர் மக்கள்.
2024 நாடாளுமன்ற தேர்தல்ல கடலூர் தொகுதியில ஜெயிச்ச டாக்டர் விஷ்ணு பிரசாத் எம்பி தொகுதி பக்கம் தலை காட்டுறதே இல்லங்கிறது தொகுதியில ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை. இப்ப ஒட்டுமொத்த மாநிலமும் உற்று கவனிச்ச கடலூர் செம்மங்குப்பம் ரயில் விபத்துல 3 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்த நிலையில அரசியல் கட்சி தலைவர்கள் தொடங்கி சமூக ஆர்வலர்கள் வரைக்கும் பல பேரும் நேர்ல போய் அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவிச்ச நிலையில கடலூர் தொகுதி எம்பி டாக்டர் விஷ்ணு பிரசாத் மட்டும் அந்த பக்கமே போகலையாம். வெற்றி பெற்றதிலிருந்து அப்பப்ப கட்சி நிகழ்ச்சிகளை மட்டும் பங்கேற்கத்தான் கடலூருக்கு வர்றாராம் விஷ்ணு பிரசாத் எம்பி. மத்தபடி சென்னையில இல்லனா வேற ஊர்கள்ல தான் இருக்காராம். தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத ஆளை கொண்டு வந்து ஜெயிக்க வச்சா இதுதான் கதின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே நொந்து போறாங்களாம். நியூஸ் தமிழ் கழுகு.